குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம 5 செக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற செக்ஷன் என்னென்னா எலக்ட்ரிக் மோட்டார். எலக்ட்ரிக் மோட்டாரை பற்றி தான் இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இட் இஸ் அ டிவைஸ் தட் கன்வெர்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்ட்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் மோட்டார் அப்படின்றது ஒரு டிவைஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னா தட் வில் கன்வெர்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்ட்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. வாட் இஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் மெக்கானிக்கல் எனர்ஜி? யோசிச்சு பாருங்கள். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ்னால ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும், அதுதான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. மெக்கானிக்கல் எனர்ஜினா இட் இஸ் த எபிலிட்டி டு டூ ஒர்க் வித் இட்ஸ் பொசிஷன். ஸோ ஏதாச்சும் மேனுவலாக ஒர்க் பண்ணுறது, நாட் மேனுவல், ஸோ அதை மோஷனால் ஒர்க் பண்ணுறது வந்துட்டு மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் ஃபேன் எடுத்துக்கோங்க. ஃபேன் வந்துட்டு எதனால் ஓடுது? வென் வி ஸ்விட்ச் ஆன் த ஃபேன் எலக்ட்ரிக் கரண்ட், நமக்கு வந்து கரண்ட் வந்து அது ஃபேனுக்கு கரண்ட் போகும். கரண்ட் போகிறனால அதுதான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. கரண்ட்டு தான் என்னது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃபேனுக்குள்ளே போகுது. அது என்ன பண்ணுது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி தட் ரொட்டேட்ஸ். ஸோ அதனால நமக்கு காற்று வருது, மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. ஸோ ஃபேனுக்குள்ளே ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு எலக்ட்ரிக் மோட்டாரோட பர்பஸ். இது எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டர் பம்ப், ஃபேன், வாஷிங் மிஷின், ஜூஸர், மிக்சர், கிரைண்டர் எக்ஸட்ரா இன்னும் நிறைய இடத்துல எலக்ட்ரிக்கல் மோட்டார் யூஸ் பண்ணுறாங்க. When electric current is passed through a conductor placed normally in a magnetic field, a force is acting on the conductor and this force makes the conductor to move. இது ரீகால் பண்ணுங்கள், நம்ம செக்ஷன் 5.5ல படித்தோம், அதே தான் இங்கே வந்துட்டு அப்ளை ஆக போகுது. ஜஸ்ட் இமேஜின் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் நம்ம ஒரு கண்டக்டர் வைக்கிறோம். இது வரைக்கும் நம்ம கண்டக்டர் வயராக எடுத்திருக்கோம், இங்கே நம்ம ஒரு காயிலை கண்டக்டராக எடுத்திருப்போம். நார்மலி அப்படின்றது தான் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக நம்ம ஒரு கண்டக்டர் சார்ஜ் வந்து அப்போ என்ன ஆகும்? அந்த செக்ஷனில் நம்ம படிச்சிருந்தோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு நடுவில் ஒரு வயர் இருக்கும். ஸோ அங்கே சார்ஜ் மூவ் ஆகும்போது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். கரண்ட் இருக்கிறனால மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆல்ரெடி ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்ட்ராக்ட் ஆகி அங்கே ஒரு ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆகும். அந்த ஃபோர்ஸ்னால தட் வயர் வில் மூவ். அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே. இங்கே நம்ம எடுத்துருக்க காயிலில் சார்ஜ் பாஸ் பண்ணும்போது அங்கே கரண்ட் நம்ம கொடுக்குறோம். கரண்ட் கொடுக்குறனால மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அங்கே வந்து என்னது ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த கண்டக்டர். அந்த கண்டக்டரில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா அந்த கண்டக்டர் வந்து மூவ் ஆக வைக்கும். இப்போ இதுக்கான டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அந்த ஃபிகர் 5.12 பாருங்கள். அங்கே என்எஸ் ரெட் கலரில் இருக்குல்ல, அதுதான் நார்த் போல் ஆஃப் த மேக்னெட். எஸ் அப்படின்னு டினோட் பண்ணியிருக்குது சவுத் போல் ஆஃப் மேக்னெட். நார்த் சேர்ந்தது தான் ஒரு மேக்னெட். ஸோ அந்த மேக்னெட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கும்? நார்த் டு சவுத்து தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எப்போவுமே பாஸ் ஆகும். ஸோ அந்த டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அதுக்கு நடுவில் பர்பெண்டிகுலராக நம்ம என்ன வைக்கிறோம்? ஒரு கண்டக்டர் வைக்கிறோம். அந்த கண்டக்டர் அப்படின்னா என்னென்னா ஏபிசிடி அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஏபிசிடி தான் ஒரு காயில். அந்த காயில் தான் இப்போ நம்ம எடுத்திருக்க கண்டக்டர். அந்த கண்டக்டரில் நம்ம கரண்ட் பாஸ் பண்ணுறோம். கரண்ட் இன் கரண்ட் அவுட் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, கரண்ட் எந்த டைரக்ஷனில் பாஸ் ஆகுது அப்படின்னா ஏபிசிடி இந்த டைரக்ஷனில் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. ஸோ அந்த ஃபிகரில் பாருங்கள், ஏபியில் அந்த கரண்ட் ஆரோ மார்க் எந்த சைடு இருக்குது? பி சைடு இருக்கா? அதுவே சிடியில் பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் வந்து டி சைடு வந்து இருக்கும். ஸோ ஏபிக்கும் சிடியும் பார்த்தீங்கன்னா அதோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகேவா? இதுவே ஃபிகர் 5.13 பார்த்தீங்கன்னா அதே தான், நார்த் போல் சவுத் போல் அந்த மேக்னெட்டுக்கு நடுவில் ஒரு காயில் வச்சுருக்காங்க. பி அந்த நடுவில் என் டு எஸ்கோர் அப்படின்னு டினோட் பண்ணியிருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்டு. கரண்ட் ஐ போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து கரண்ட். மேலே அப்வர்ட் டைரக்ஷனில் போட்டிருக்குது என்னதுன்னா எஃப் அப்படின்னு டினோட் பண்ணியிருக்காங்க, அதுதான் அங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ். ஸோ ஏபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் போட்டிருப்பாங்க. சிடி சைடு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் போட்டிருப்பாங்க. ஸோ ஏபியில் ஒரு சைடு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அதுக்கு ஆப்போசிட்டில் சிடி ஆக்ட் ஆகும். கீழே வந்துட்டு கார்பன் ப்ரஷ் அண்ட் காமன்டேட்டர் அப்படின்னு இன்னொன்று இருக்குது. ஸோ இந்த காமன்டேட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். இதுதான் வந்துட்டு சர்க்கியூட் டயக்ராம் ஃபார் எலக்ட்ரிக் மோட்டார். A coil ABCD is placed inside two poles of the magnet NS.
அங்கே பார்த்தோன்னே என்எஸ் அதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு காயில் வச்சுருக்காங்க ஏபிசிடி. Now look at the current carrying conductor. அந்த current carrying conductor தான் நம்ம எடுத்திருக்க காயில் ABCD. In segment AB directs the magnetic field. ஸோ அப்போ கரண்ட் எப்படி இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனில் கரண்ட்டும் இருக்குது. இன் செக்மெண்ட் சிடி டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட். அங்கே பார்த்தது தான். ஸோ ஏபிசிடிக்கு ஆப்போசிட்டில் சிடியில் இருக்கும். As current is flowing in opposite directions in the segment AB and CD, direction of the motion of the segments would be in opposite directions according to Fleming's left hand rule. ஸோ கரண்ட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குது? ஏபி அண்ட் சிடி ரெண்டுலேயும் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்டோட டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அங்கே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது மூவ் ஆகும்னு சொன்னால் அந்த மூமெண்ட்டோட டைரக்ஷனுமே எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்டில் இருக்கும். ஏபி எந்த சைடுக்கு மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் சிடி வந்து மூவ் ஆகும். When two ends of the coil experience force in opposite direction, they rotate. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது என்னென்னா ஆகும்போது தட் கண்டக்டர் வில் மூவ். ஸோ இங்கே ரெண்டு ஏபிசிடியில் வேறு வேறு டேரக்ஷனில் மூவ்மெண்ட் நடக்கிறனால தட் காயில் வில் ஸ்டார்ட் டு ரொட்டேட். ஸோ டூ எண்ட்ஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறனால அது தட் கண்டக்டர் வில் ரொட்டேட். அந்த ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னா இஃப் கரண்ட் ஃப்ளோ இஸ் அலாங் ஏபிசிடி அந்த டைரக்ஷனில் நம்ம கரண்ட் கொடுக்கும்போது காயில் ரொட்டேட் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன ஆகுனா கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். கிளாக்வைஸ்னால் அப்படி தெரியும் இல்லையா, நம்ம கிளாக் எடுக்கிறோம்ல 12 1 2 3 4 இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிறது வைஸ். அதுவே கிளாக் வந்து 12 11 10 9 இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா அது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். இப்போது கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் அப்படின்னு ரெண்டு டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. அப்படி இல்லாமல் இஃப் வி வாண்ட் டு மேக் த காயில் ரொட்டேட் இன் எனி ஒன் டைரக்ஷன், ஏதாச்சும் ஒரு டைரக்ஷனில் தான் நமக்கு ரொட்டேஷன் நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கொடுக்குற கரண்ட் வந்து ஏபிசிடி அப்படின்னும் செகண்ட் கொடுக்குற கரண்ட் வந்து டிசிபிஏ அப்படின்னு ஆப்போசிட்டாக நம்ம கரண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ரொட்டேட்டும் வந்துட்டு ஒரு டைரக்ஷனில் நடக்கும். டு மேக் த காயில் ரொட்டேட் இன் எனி ஒன் டைரக்ஷன், சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளாக்வைஸ் டைரக்ஷனில் மட்டும்தான் நமக்கு கரண்ட் அந்த காயில் வந்து ரொட்டேட் ஆகணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் சுட் பி அலாங் ஏபிசிடி இன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ரொட்டேஷன் அண்ட் அலாங் டிசிபிஏ இன் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ரொட்டேஷன். ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் ரொட்டேஷனில் நம்ம கரண்ட்டோட டைரக்ஷன் எப்படி கொடுக்கணும்னா ஏபிசிடி. இதுவே செகண்ட் ஹாஃபில் அதுக்கு ஆப்போசிட்டாக டிசிபிஏ இந்த இப்படி ஃப்ளோ ஆகுற மாதிரி நம்ம கரண்ட் கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுக்கும்போது அந்த காயில் வில் ரொட்டேட் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன் அலோன். ஸோ அந்த டைரக்ஷனில் மட்டும்தான் ரொட்டேட் ஆகும். டு சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், இப்போ நம்ம என்னது ஃபஸ்ட் ஹாஃபில் செகண்ட் ஹாஃபில் நம்ம கரண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நமக்கு ஒரு டிவைஸ் வேணும். அது இருந்தால் தான் நம்ம வந்துட்டு இப்படி ஹாஃப் ஆஃப் ரொட்டேஷனுக்கு கரண்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்ப்ளிட் ரிங் காமட்டேட்டர். அந்த ஃபிகர் பார்க்கும்போதே காமட்டேட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் அந்த காமட்டேட்டர் தான் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கரண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக. இப்படி பண்ணும்போது நமக்கு கரண்ட் ஒரு டைரக்ஷனில் இருக்கும். இதுவே நமக்கு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் மட்டும்தான் நமக்கு அந்த காயில் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கு டிசிபிஏல கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஏபிசிடியில் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அந்த டைரக்ஷனில் மட்டும் ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த ஸ்ப்ளிட் ரிங் காமட்டேட்டரை யூஸ் பண்ணி நம்ம டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டை வந்து மாற்றுறோம். ஸோ தட் அந்த காயில் வில் ரொட்டேட் இன் எனி வரும். த ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் காயில் கேன் பி இன்க்ரீஸ்டு பை, அந்த ரொட்டேஷன் நடக்குது அதோட ஸ்பீடு இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா கரண்ட், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஏரியா ஆஃப் த காயில், ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், இந்த 4 டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இட் கேன் பி இன்க்ரீஸ் பை இன்க்ரீஸிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் கரண்ட். கரண்ட்டோட அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ரொட்டேஷனோட ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அதில் இருக்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் ஏரியா ஆஃப் த காயில், நம்ம அந்த காயில் எடுத்துருக்க சைஸ் பொறுத்து ஏபிசிடி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன், அதோட சைஸை டிபெண்ட் பண்ணி கூட அந்த ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கும். அண்ட் பை இன்க்ரீஸிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறனால ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம எலக்ட்ரிக் மோட்டார் டிவைஸ் யூஸ்டு டு கன்வெர்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்ட்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க, எப்படி அந்த ரொட்டேஷன் நடக்குது, அந்த ரொட்டேஷனோட ஸ்பீட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, அதெல்லாம் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம்.
Next section 5.5 electromagnetic induction. Magnetic field is produced around a conductor carrying current. So far நம்ம என்ன பார்த்தோம்னா கரண்ட் இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அதோட ரிவர்ஸ் எஃபெக்ட் வந்து அட்டம் பண்ணியிருக்காரு யாருன்னா மைக்கேல் ஃபாரடே அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட். In 1831, Michael Faraday explained the possibility of producing an EMF across the conductor when the magnetic flux linked with the conductor is charged. மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு கண்டக்டர் வைக்கிறோம், அந்த கண்டக்டர் வந்து சார்ஜாக இருக்கும்போது தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ப்ரொடியூசிங் அண்ட் இஎம்எஃப். இஎம்எஃப் அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். அதுதான் ஷார்ட்டாக இஎம்எஃப் அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. அது என்னென்னா தட் வில் கன்வெர்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் மோட்டார் அது டிவைஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அதோட ரிவர்ஸ் எஃபெக்ட் தான் இங்கே அட்டம் பண்ணியிருக்காங்க. மெக்கானிக்கல் எனர்ஜியை ஆர் எனி அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறாங்க. ஸோ அது எஃபெக்ட் தான் வந்து ஃபாரடே அட்டம் பண்ணி அதுக்கு 3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட் 1 அந்த ஃபிகர் பாருங்கள். 2 coils were wound on a soft iron ring. அந்த வளைவு மாதிரி போட்டிருக்குது soft iron ring that is separated from each other. Left coil is connected to a battery and a switch. லெஃப்ட் காயில் அப்படின்றது இந்த ஃபிகரில் கீழே இருக்க காயில், அது கே அப்படின்றது ஸ்விட்ச், அது பக்கத்தில் இருக்க ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அதுதான் பேட்டரியோட சிம்பிள். ஸோ லெஃப்ட் காயில் இஸ் கனெக்டட் டு எ பேட்டரி அண்ட் அ ஸ்விட்ச். ரைட் காயில் அப்படின்றது மேலே இருக்க காயில் தட் இஸ் கனெக்டட் டு எ கேல்வனோமீட்டர். அங்கே பாருங்கள் ஒரு ஆரோ போட்டு ஏ அப்படின்னு டினோட் பண்ணியிருப்பாங்க, அது வந்து கேல்வனோமீட்டரோட சிம்பிள். அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ்டு ஃபார் டிடெக்டிங் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஒன்று பார்த்தோம், மேக்னெட்டிக் ஃபீல்டை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணோம். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எஸ் கரெக்ட், காம்பஸை யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டை டிடெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட்டை டிடெக்ட் பண்ணுறதுக்கு கேல்வனோமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்விட்ச் ஆன் இருக்கும்போது டிஃப்ளெக்ஷன் இன் த கேல்வனோமீட்டர், ஆஃபில் இருக்கும்போதும் டிஃப்ளெக்ஷன் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஸ்விட்ச் ஆனில் இருந்தாலும் ஆஃபில் இருந்தாலும் அந்த கேல்வனோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கே எலக்ட்ரிக் கரண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் ப்ரூவ்ஸ் த ஜெனரேஷன் ஆஃப் கரண்ட். ஸோ மைக்கேல் ஃபாரடே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணார் அப்படின்னா கரண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு தான் அவர் டெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவருக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் 2, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேயுமே வந்துட்டு கரண்ட் ஜெனரேட் ஆகுது. கரண்ட் ஆர் வோல்டேஜ் இஸ் ஜெனரேட்டட் பை த மூமெண்ட் ஆஃப் த மேக்னெட் இன் அண்ட் அவுட் ஆஃப் த காயில். ஸோ அந்த மேக்னெட்டை நம்ம இன் அண்ட் அவுட் முன்னாடி பின்னாடி இப்படி நம்ம மூவ் பண்ணும்போது அங்கே வந்து கரண்ட் வந்து ஜெனரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயும் வந்து ஒரு கேல்வனோமீட்டர் மேக்னெட் வயர் வச்சு அங்கே கேல்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. டிஃப்ளெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் இருக்குதுன்னு அர்த்தம், டிஃப்ளெக்ஷன் இல்லை அப்படின்னா கரண்ட் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இன் அண்ட் அவுட் மூவ் பண்ணும்போது டிஃப்ளெக்ஷன் இருக்குது, ஸோ அங்கே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. கிரேட்டர் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஹையர் இஸ் த வோல்டேஜ் ஜெனரேட்டட். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதை சுற்றி இருக்காங்க இல்லையா, கிரேட்டர் அதிகமான சுற்றி இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகிருக்குது அதிகமாக இருக்குது. ஸோ செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லேயுமே வந்துட்டு அவருக்கு மேக்னெட் இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது இன் அண்ட் அவுட்டுங்க மூவ் பண்ணுறாங்க, அப்படி நடக்கும்போது கரண்ட் வந்து ஜெனரேட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் 3ல் அந்த ஃபிகர் பாருங்கள், ஃபிகர் 5.16 தான். காயில் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, அதை சுற்றி இருக்காங்கல்ல காயிலில் சுற்றி வயர்ஸ், அதுதான் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். எஸ்என் அப்படின்றது மேக்னெட். இங்கே வந்து மேக்னெட்டை ஸ்டேஷ்னரின்னா மூமெண்ட் இல்லாமல் ஒரே பொசிஷனில் வச்சுருக்காங்க. காயிலை மூவ் பண்ணுறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் 2ல் மேக்னெட்டை வந்துட்டு இன் அண்ட் அவுட் மூவ் பண்ணாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் மேக்னெட்டை ஸ்டேஷ்னரியாக வச்சுட்டு காயிலை மூவ் பண்ணுறாங்க. ஸோ காயில் இஸ் மூவ்டு இன் அண்ட் அவுட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போவுமே என்ன ஆகுது, கரண்ட் இஸ் இன்டியூஸ்ட். ஸோ அவர் பண்ண 3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லேயுமே வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்போது கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த காயிலில் இருக்க சுற்றி வயர் வச்சுருக்காங்க, அந்த வயர் வந்துட்டு கேல்வனோமீட்டரோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ தட் டிஃப்ளெக்ஷன் அதில் நமக்கு தெரியும். ஸோ இந்த 3ஐயும் வச்சு என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா, when there is a change in the magnetic flux linked with a closed circuit, an EMF is produced and the amount of EMF induced varies
directly as the rate at which the flux changes. ஸோ அந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இன் அண்ட் அவுட் மூவ் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ அது சேஞ்ச் ஆகும்போது கரண்ட் வந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதோட அமௌண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ரேட் அட் விச் த ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ், ஸோ எவ்வளோ ஸ்பீடில் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அதை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு இதுதான் அவங்க கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஒரு ஃபினாமினன் கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னென்னா இந்த ஃபினாமினன் ஆஃப், இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா கன்க்ளூஷனில் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது, எதனால ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். அந்த ஃபினாமினனை தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபினாமினன் ஆஃப் ப்ரொடியூசிங் அண்ட் இன்டியூஸ்டு இஎம்எஃப் டியூ டு சேஞ்ச் இன் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் எ க்ளோஸ்டு சர்க்யூட் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இப்போ நம்ம 3 எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்தது தான் அந்த ஃபினாமினன் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்னா என்னென்னா இன்டியூஸ்டு, அது இன்டியூஸ்டுனா டு காஸ். இப்போ நம்ம அஸ் யூஸ்வல் லாஸ்ட்டில் என்ன பார்ப்போம், டைரக்ஷன் பார்ப்போம். ஃபோர்ஸோட டைரக்ஷன் நம்ம எதை வச்சு பார்த்தோம், ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை வச்சு பார்த்தோம். இப்போது இதோட டைரக்ஷன், இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷனை வந்து எதை வச்சு பார்ப்போம்னா ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் வாஸ் கிவன் பை லென்ஸ் லா அண்ட் ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு நமக்கு டைரக்ஷன் கொடுக்கும். லென்ஸ் லான்னு என்னென்னா இன்டியூஸ்டு கரண்ட் இந்த காயில் ஃப்ளோஸ் இன் சச் எ டைரக்ஷன் ஆஸ் டு அப்போஸ் த சேஞ்ச் தட் காசஸ். ஒரு சேஞ்ச்னால தான் அந்த கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் கரண்ட் இருக்கும். இதுதான் லென்ஸ் லா. ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலில் நம்ம தம்ப் மிடில் மியூசிக்கில் வச்சுருக்கணும். ஸோ தம்ப் வந்து எதோட டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த கண்டக்டர், மிடில் ஃபிங்கர் வில் டைரக்ஷன் ஆஃப், ஃபோர் ஃபிங்கர் வந்து டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இதை வச்சு கரண்ட்டோட டைரக்ஷன் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். இதுதான் வந்து ஃபேரடே பண்ண 3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட கன்க்ளூஷன். டைரக்ஷன்லாம் கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம எலக்ட்ரிக் மோட்டாரும் ஃபேரடேஸோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஸோ இது ரெண்டுமே நம்ம பார்த்தா நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் ரிமைனிங் 3 செக்ஷன்ஸ் இருக்குது, அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.